1 கப் அளவு கொண்டக்கடலையும் 2 உருளைக்கிழங்கும் இருந்தால் போதும். ஒரு சூப்பரான சைட் டிஷ் வந்து செய்யலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ஒயிட் புலாவ் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மூக்கல்லையை வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ தண்ணி நல்லா இருத்துட்டு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடாய் வச்சு எண்ணெய் சூடான பிறகு சீரகம், பட்டை, லவங்கம் போட்டு தாளிச்சிட்டு இது கூடவே இஞ்சி, பூண்டு, சோம்பு இது 3 வந்து இடித்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கின பிறகு கருவேப்பிலையும் போட்டுட்டு 2 தக்காளி இது கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா தனியாத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மூக்கல்ல வேக வச்ச தண்ணியே இது கூட வந்து சேர்த்துக்கோங்க. கடைசியாக வேக வச்ச இந்த மசிச்ச கொண்டக்கடலையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கிரேவி வந்து நல்லா மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கும் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ மற்ற வச்சு லைட்டாக வந்து மசிச்சு விட்டுக்கோங்க. இது வந்து எதுக்காகனா அந்த உருளைக்கிழங்கும் உங்களுக்கு லைட்டாக மசிச்சு விடும்போது கிரேவி இன்னும் நல்லா திக்காக உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். அப்படி பிடிக்கலன்னா நீங்கள் மற்ற வச்சு இந்த மாதிரி மசிக்க வேண்டாம். கடைசியாக வந்து கொத்தமல்லி தழை வந்து தூவிடலாம். நான் இன்றைக்கி வந்து பூரி கூட இந்த கிரேவி வந்து செஞ்சுருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. சூடான இந்த பூரி கூட இந்த கிரேவி வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். மூக்கல்ல சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பசங்க வந்து சாப்பிட்ருவாங்க. நெய் மணக்க மணக்க கீ ரைஸ் கூட இந்த கிரேவி வச்சு சாப்பிடும்போது சும்மா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். சமையல் செய்யறது எப்படி ஒரு கலையோ அதே மாதிரி அதை ருசித்து சாப்பிட்றதும் ஒரு கலை தான். சூடான பூரி கூட இந்த கிரேவியை வச்சு பச்சை வெங்காயம் வச்சு சேர்த்து சாப்பிடும்போது சும்மா டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.